நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அதில் ஒரு சிறைச்சாலை அதிகாரி வாக்குமூலம் கொடுத்தவர். அந்த வாக்குமூலத்தை கேட்டு நீதிபதியே அதிர்ச்சியானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாக்குமூலம் அவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி, எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அண்மையில் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ரத்மலான சைமான்னு சொல்லி, அப்போ அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தினா தானே, அதில் சில பல முக்கியமான அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலங்களை அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் சிறைச்சாலையில் நீண்ட காலமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார், ஹரக்கட்டா. அவர் சம்பந்தமாக நேற்று கொழும்பு உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 31 2026 வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இந்த மாதம் 5 6 இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து வருகின்றன. அந்த சம்பவங்களுக்கு பின்னால் நிறைய மர்மங்களும் ரகசியங்களும் இருக்கின்றன, திட்டமிட்ட சதி எல்லாம் இருக்கின்றலாம் சொல்லப்படுது. இருந்தாலும் விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருது. அந்த அடிப்படையில் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் நேற்று ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற்று ஒரு முக்கியமான நபர் சாட்சியம் வழங்கியிருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய அதிகாரிகள் பின்னந்தானே, அந்த அதிகாரிகளின் தலைமை அதிகாரி, மிக முக்கியமான நபர். அவருடைய பேர் விக்ரம ஜெயந்த குமார. அவர் தான் நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்தவர். அவர் சொன்ன கதைகளையும் தகவல்களையும் கேட்டு நீதிபதியே அதிர்ச்சியானார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு நீதிபதி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீதிபதி ஒரு பெண் நீதிபதி, ஷிலானி பெரேரா. அவள் தான் எப்போவுமே விளக்கு விசாரணைகளை ஆரம்பத்திலிருந்தே மேற்கொண்டு வரா இந்த நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பாக. அப்போ அவள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இவர் கொடுத்த இந்த வாக்குமூலம் மிக மிக முக்கியமானது, மிகவும் சென்சிட்டிவானது, அதாவது உணர்வு பூர்வமானது. இது வெளியில கசியமாக இருந்தால் அது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தாக போய் முடியும். எனவே அவ்வளவு முக்கியமான தகவல்கள் என்னத்தையோ சொல்லியிருக்கார் போலருக்கு. எனவே நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் வரக்கூடிய அளவுக்கு முக்கியமான வாக்குமூலம் என்று சொன்னால் அது என்னன்னு தெரியாது. எனவே இதனை ஊடகங்களில் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதி தடை விதித்திருக்கின்றார். யாருமே இதை பற்றி வெளியில கதைக்கவும் கூடாது. அதே வேளையில் ஊடகங்களும் இந்த வாக்குமூலம் சம்பந்தமாக வெளியில செய்திகள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி. எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நீதிமன்றங்களுக்கு செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். நீதிமன்ற செய்தியாளர்கள் என்று சொல்லிட்டு இன்றைக்கு என்னென்ன கோர்ட்ஸில் என்னென்ன வழக்கு விசாரணைகள் நடந்தது, என்ன சாட்சியங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது, யார் யார் சாட்சி வழங்கினு சொல்லி எல்லா ஊடகங்களையும் செய்தி வருது. நாங்களே நூற்றுக்கணக்கான செய்திகள் இங்கே சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு தடவை வழங்கின சாட்சியங்கள் சம்பந்தமாக. ஆனால் இந்த சாட்சியத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தடை விதிச்சா பிறகுதான் நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் வருது. ஏற்கனவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்தது என்னன்னு சொல்லி ஒரு மர்மமாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு தேசிய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் என்று சொன்னால் இது அப்போ சாதாரண கேஸில் போல நடக்குது, இது பாரதூரமான சம்பவம் போல நடக்குது. எனவே ஒரு விஷயத்தை மறைக்கக்குள்ளதான் அதை பற்றி அறியணும் என்ற அந்த ஆவலும் அதிகமாகும் தானே. எனவே நேற்று நீதிபதி இதை பற்றி வெளியிலேயே கதைக்கக்கூடாது சொன்னது இன்னும் பலத்த சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது. அதுபோக இவர் என்ன வாக்குமூலம் தான் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் சொன்னால் பிறகு அவர் உயிரோடு இருக்கணுமே, அதில் பிரச்சனை. இப்போ இலங்கையில் அதுதான் பிரச்சனை. வாக்குமூலங்கள் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, வாக்குமூலம் கொடுத்தவர் உயிரோடு இருக்கணும், அதுதான் பெரிய பிரச்சனை. எனவே அதன் காரணமாக கூட இருக்கலாம். எனவே இதற்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்கிறது என்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. மலேசியாவில் கைது செய்யப்பட்டு அண்மையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் ரத்மலான சைமா என்று சொல்லப்படுற ஒரு நபர். அவரோட சேர்த்து இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த 3 பேரும் 6 ஆக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் கஞ்சிப்பானை இம்ரான், அவரும் இங்கே வெளிநாட்டெல்லாம் பதுங்கி இருக்கிறார். கஞ்சிப்பானை இம்ரானினுடைய மிக முக்கியமான நெருங்கிய சகாக்கள் என்று சொல்லப்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரத்மலான சைமா இருக்காரு தானே, அவருடைய சொந்த பேர் தனுஷ்க கௌசல்ய என்று சொல்லப்படுகிறது. அந்த பேரை உடைய ரத்மலான சைமா கஞ்சிப்பானை இம்ரானினுடைய நிதி பொறுப்பாளராக இருந்தவரா. அந்த குழுவினுடைய சகல நிதி நடவடிக்கைகளை கையாள்றது இவர் தான் என்று சொல்லி, அப்போ இந்த பெரிய முக்கியமான பொறுப்பாக இருக்கணும். செய்கிறது பாதாள உலக குழு வேலை, அதுக்குள்ள பொறுப்பாளர் பதவி வர. எனவே நிதி பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் ரத்மலான சைமா. இதை விசாரணைகளில் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே, அவர் மலேசியாவில் இருந்த காலத்தில்
இவர் தானா உதவி செய்தவராம். மலேசியாவில் கூப்பிட்டு ஒரு வருஷம் இங்கே தங்கி இருக்கிறதுக்கு உதவிகள் எல்லாம் செய்து இடங்கள் எல்லாம் ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்தவராம் என்று சொல்லி அதற்கான கட்டளையை கொடுத்தது கஞ்சிப்பானை இம்ரானாம் என்று சொல்லி. எனவே கஞ்சிப்பானை இம்ரானும் ஒன்றுதான், கெஹல் பத்ர பத்மையும் ஒன்றுதான், இந்த சைமாவும் ஒன்றுதான், எல்லாம் ஒரே குரூப் தான். எனவே அவரும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ சைமாக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே கஞ்சிப்பானை இம்ரான் எந்த நாட்டில் பதுங்கியிருக்கார் என்று சொல்லி. எனவே மிக விரைவில் அவரை இலங்கை போலீசார் நெருங்குவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், கஞ்சிப்பானை இம்ரான் வந்து ஏற்கனவே இலங்கையில் கைது செய்யப்பட்டவர். கைது செய்யப்பட்டு கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரிந்தானே அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் காசு தூக்கி கொடுத்து விட்டா பிணையில வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி அவரும் வெளியில் வந்த அப்புறம் திருப்பி நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டார். இதுதான் நடந்தது. அதனால தான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார் கஞ்சிப்பானை இம்ரான். சரி, அப்போ சைமா கொடுத்த வாக்குமூலத்தில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சைமா என்ற நபர் வந்து ஏற்கனவே 10 வருடங்களாக வேறொரு பாதாள உலக குழுவில் வந்து இருந்தவராம். அந்த இன்னொரு பாதாள உலக குழு யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடு 5 என்று சொல்லப்படுற ஒருவருடைய பாதாள உலக குழு. அப்போ இவருடைய பாதாள உலக குழு வாழ்க்கை வந்து அந்த குடு 5ஓடு தான் ஆரம்பிக்குது. குடு 5 வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு சொன்னால் பிரான்ஸில் இருக்காராம். பிரான்ஸில் வந்து இங்கே பதுங்கி இருக்கிறாராம். எனவே பிரான்ஸில் அவர் பிடிபட்டால் இலங்கையை கொண்டு வரது சரியான கஷ்டம். எனவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ குடு 5க்குள்ள வேலை செய்து போட்டு இதோ கருத்து முரண்பாட்டில் வந்து வெளியால் வந்து அதுக்கு பிறகு கஞ்சிப்பானை இம்ரானோட சேர்ந்து செயல்பட்டுக்கார் இந்த ரத்மலானை சைமா. மலேசியாவில் வந்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தங்கியிருந்ததாக வாக்குமூலத்தில் வந்து சொல்லியிருக்கிறார். எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. கஞ்சிப்பானை இம்ரான் கூட மிக விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினர் ஹரக்கட்டா, அவர் வந்து நீண்ட காலமாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்று வந்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவர் சம்பந்தமாக ஒரு வழக்கு ஒன்று நடந்தது. அந்த வழக்கில் வந்து நீதிபதி ஒரு வித்தியாசமான தீர்ப்பொன்றை கொடுத்திருக்கிறார். அதாவது வழக்குக்கு தீர்ப்பில்லை, ஒரு வித்தியாசமான கருத்தொன்றை சொல்லியிருக்காரு. என்று சொன்னால், ஹரக்கட்டாக்கு மேலே அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குதானே, அது வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்களை தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. PTA தான் அவர் இருக்கார். அப்போ நேற்று வந்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக ராகல என்ன சொன்னவர் என்று சொன்னா, இவருக்கு மேல பயங்கரவாத தடை சட்டம் செல்லாது. இவர் செய்த குற்றங்களை பார்க்கக்குள்ள இதுக்கும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. நீங்க வேணும்னு சொன்னா சாதாரண தண்டனை கோவை சட்டம் இருக்கு தானே, பீனல் கோட் என்று சொல்லுவோம், அந்த இதுல வந்து விசாரிக்கலாமே ஒழிய இவருக்கு பயங்கரவாத தடை சட்டம் செல்லுபடியாகாது என்று சொல்லி நீதிபதி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிக்கார். ஏன்னு சொன்னா CID வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள தான் இவருக்கான வழக்கை வந்து பதிஞ்சது, அது செல்லுபடியாகாது என்று சொல்லி. எனவே ஹரக்கட்டாக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்களை கைது செய்யப்பட்டு விசாரணைகளை இல்லாமல், ஒழுங்கான விசாரணைகளை இல்லாமல் சிறைச்சாலையில் வருஷ கணக்கில் இருக்கிற மற்றாக்களுக்கும் இதை பிடிச்சி ரிஜெக்ட் பண்ணிவிட்டா பயங்கரவாத தடை சட்டம் இல்லை, நோமல் இதில் வந்து விசாரிக்கலாம் என்று சொன்னால் அது அவைக்கு ஒரு சலுகையாக இருக்கும் தானே. எனவே நீதிமன்றங்கள், நீதிபதிகள் வந்து அது சம்பந்தமாக நல்ல முடிவுகள் எடுத்தால் நல்லா இருக்கும். அதோட பயங்கரவாத தடை சட்டமும் மிக விரைவில் நீக்கப்பட போகிறது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே இப்படியான ஒரு தீர்ப்பொன்று நேற்று கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி ஹரக்கட்டா மீதான விசாரணைகள் வந்து சாதாரண சட்டங்களின் அடிப்படையில், பீனல் கோர்ட்டினுடைய அடிப்படையில் வந்து விசாரிக்கப்படும். அடுத்ததாக 2 விபத்து சம்பவங்கள். அந்த 2 விபத்து சம்பவங்களையும் 4 இளைஞர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக கதைச்சி வேலை இல்லை. ஏன்னு சொன்னால் ஓவர் ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாமல் வாகனங்களை ஓடி அநியாயமான முறையில் வாழ வேண்டிய ஆட்கள் 18 வயசுலையும் 20 வயசுலையும் 22 வயசுலையும் என்ன வாழ பிறந்தனீங்களா இல்லை சாக பிறந்தனீங்களா என்னண்டே விளங்கையில் ஓவர் ஸ்பீடில் போய் இதோட எத்தனையோ பேர் செத்து போயிட்டோம். அந்த லிஸ்ட்டில் வந்து புதுசாக 4 பேர் சேர்ந்திருக்கணும். முதலாவது விபத்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விபத்தை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த விபத்தினுடைய CCTV காட்சிகள் வெளியாகி இருக்குது. அதை கண் கொண்டு பார்க்க முடியாமல் இருக்குது. இங்கே போட்டு காட்ட முடியாது என்று சொன்னால் அவ்வளவு மோசமான விபத்து. இந்த மாதிரியான ஒரு விபத்து இலங்கையில் நடந்ததே இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நீர்கொழும்பு மினுவாங்கோட வீதி இருக்குதானே, நீர்கொழும்பு மினுவாங்கோட வீதியில் கட்டான என்ற ஒரு இடம் இருக்குதானே, அங்கே வச்சு முந்த நாள் இரவு இந்த விபத்து நடந்தது. அப்போ 2 இளைஞர்கள் வந்து மிக வேகமாக மின்னல் வேகத்தில் மோட்டார் சைக்கிளில் வெறியினோம். குறுக்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கண்டெய்னர் உண்டு. அதாவது இந்த கண்டெய்னரை ஏற்றுற அந்த பிரைம் மூவர் என்று சொல்லுவது தானே, நீள வாகனம் அந்த பேஸ், அது வந்து ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டு அந்த கண்டெய்னர் பார்க்குள்ளே போகுது. அப்போ ரோட்டுக்கு குறுக்கால இந்த பெரிய வாகனம் மலை போல நிற்குது. அது தெரியாதா மோட்டார் சைக்கிளில் வாராக்களுக்கு? அது கூட தெரியாமல், கண்மண் தெரியாமல் மின்னல் வேகத்தில் வந்து
அந்த பிரைம் மூவர் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த நடுப்பகுதி வந்து அந்த ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளால மோட்டார் சைக்கிள் பூந்து மற்ற பக்கத்தால் மோட்டார் சைக்கிள் தனியாக போகுது. இவ்வியல் 2 பேரும் வந்து பல துண்டுகள். அந்த காட்சியை வந்து கண்கொண்டு பார்க்க முடியாமல் இருந்தது. அவ்வளவு ஒரு மோசமான விபத்து. இப்போ நாங்கள் ரோட்டில் போகைக்குள்ளே வந்து நாங்கள் தானே எங்களுக்கு பொறுப்பு. ரோட்டில் மரம் விழுந்து கிடக்கலாம், மாடு படுத்திருக்கலாம், வாகனங்கள் வரலாம், எது வந்தாலும் நாங்கள்லாம் முதல்ல எங்களை பொறுப்பு. நாங்கள் பார்த்து கொண்டு போகணும். என்ன ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்து கொண்டே போகணும். அவதானிச்சு கொண்டு தானே வாகனம் போடணும். அதை விட்டுட்டு சும்மா குத்து மதிப்பில் போகிறதா, போய் பார்ப்போம், குறுக்கால வந்தா அப்புறம் பார்ப்போம் அப்படி போகிறதா. எனவே இந்த விபத்து வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அநியாயமாக 18 வயதுடைய ஒரு இளைஞரும் 19 வயதுடைய ஒரு இளைஞரும் வந்து பலியாகி இருக்கின்றார்கள். 2 பேருமே வந்து சிங்கள இளைஞர்கள். இது முதலாவது விபத்து. அடுத்த விபத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகராயங்குளம் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த 2 பேர் வந்து தம்புள்ளையில இருந்து மரக்கறிகளை ஏற்றி கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கணும், பருத்தித்துறைக்கு போயிருக்கணும். வேகமாக கேப் வாகனத்தில் வந்து போயிருக்கணும். கட்டுப்பாட்டை இழந்து இங்கேயே கொண்டு போய் மரத்தில் மோதி கனகராயங்குளம் பகுதியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே வந்து படுகாயமடைந்து மாங்குளம் வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழக்கிறார்கள். எனவே அநியாயமான முறையில் நடக்கிற இந்த விபத்துக்களால் அநியாயமாக உயிர்கள் பலியாகிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியலை.